மலேசியா புறப்பட விஜயா தயாராகிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ட்டு ரோகிணி மனோஜ் வழியாக ட்ரை பண்ணுறாங்க. மனோஜ் போயிட்டு விஜயா கிட்ட பேசுகிறாங்க. விஜயா கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை நிப்பாட்ட முடியாது, நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவை சந்தித்து எல்லா நிகழ்வுகளையும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நீ தப்பிக்கவும் முடியாது, எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிவிட்டு அவங்க காலில் விழுந்துரு அப்படின்ட்டு வித்யா சொல்கிறாங்க. அதை மட்டும் என்னால் செய்யவே முடியாது அப்படின்ட்டு ரோகிணி சொல்லிவிட்டு மலேசிய மாமாவை தனியாக கூப்பிட்டு சந்திக்கிறாங்க. ரோகிணி, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லணும், இந்த உதவியை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கதை போகிற போக்க பார்த்தா நான் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ட்டு முதல்ல மறுத்தாலும் ரோகிணி மீது இறக்கப்பட்டு இந்த ஒரு முறை மட்டும் நான் வரேன், இனிமேல் என்னை கூப்பிடாதம்மா அப்படின்ட்டு அந்த மாமா சொல்கிறாரு. அதே போல் விஜயா எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு வந்த அந்த மாமா ரோகிணியை பார்த்து அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. ஜெயிலில் இருந்த உங்கள் அப்பாவை தொழிலெதிரிகள் கொலை பண்ணிட்டாங்கம்மா, இந்த நிலைமையில் நீ மலேசியா போனால் உன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்ட அண்ணாமலை முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த ட்ரிப்பு வேண்டாம்ப்பா, கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் முத்து அந்த மலேசிய மாமா பேசும்போதே தன்னுடைய மொபைல் எடுத்து பல்வேறு கோணங்களில் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆட்டோ டிரைவரோட சொந்தக்காரர் தான் இந்த மாமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேடங்களில் இவர் நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் முத்து தெரிஞ்சுக்கிறாரு.